சார் நமக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்குது. எங்க பொண்ணு வந்து 6ஆம் வகுப்பு படித்தவர்லாம். 2 டீச்சர், ஒரு வாத்தியார். ஏன்னா என் பொண்ணை வந்து அடிச்சு துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. அதனால அவ தற்கொலை முயற்சிக்கே ஈடுபண்ண போயிட்டா. அதுக்கப்புறம் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தேன். இப்போ இந்த 3 வாத்தியார் மேலேயும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டிருக்கிறாங்க சார். பொதுவா பழைய காலத்துல மாணவர்களை அடிச்சாதான் திருந்துவாங்க, அடிச்சாதான் நல்லா படிப்பாங்க, அடிச்சாதான் ஒழுக்கமா இருப்பாங்க, அடிச்சாதான் அவங்க நல்வாழ்வு பெறும்னு முட்டாள்தனமான தவறான ஒரு சிந்தனை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நிறைய பேர்கிட்ட, பழைய ஆட்கள் கிட்ட. ஓகே, அதை வந்து இந்த தப்பு பண்ணாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு அதுக்கு என்ன தெரியும்? சப்போஸ் ஒரு கையெழுத்தே வந்து ஒரு தப்பா போடுது, காக்கு பதில் சான்னு போடுது, அதை வந்து அன்பா தான் சொல்லணும். அதை விட்டு அடிக்கிறதுன்றது பெரிய தவறு, ரைட்டா? இதுல முதல்ல வாத்தியாரங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி அந்த பெற்றோர்களுக்கு வந்து நம்ம புத்திமதி சொல்லணும். பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா முதல்ல நீ 2 நாள் லீவு போடுமா அப்படின்னு இருக்க சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டு போய் காமிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓகே, ஆதாரங்களை திரட்டணும். என்னென்ன பிரச்சனை இருக்கு, உங்க டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன பேசினாங்க அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா கேட்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் பிரச்சனையே. பிள்ளைங்க கிட்ட வந்து ஸ்கூலுக்கு போனியா, உங்க டீச்சர் பேர் என்ன, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொன்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கறதில்ல, பெற்றோர் கேட்கறதில்ல. கேட்காம இந்த மாதிரி பண்றதுனாலதான் பல பிரச்சனைகள் வருது. ஒரு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணா கூட நீ ஏன் தப்பு பண்ண, அதனாலதான் உன்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அதை விட பெரிய குற்றம். அந்த மாதிரி சொல்லாம குழந்தைங்க கிட்ட ஒரு பணிவோட கரிசனத்தோட என்னமாச்சு அப்படின்னு ஒரு சாஃப்டா நம்ம கேட்கும் போது குழந்தை வந்து எல்லாத்தையும் சொல்லும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லும். ஒரு சில குழந்தைங்க வந்து பயப்படும். எப்படி பயப்படும் அப்படின்னா, நாளைக்கு இதை சொல்லிட்டா டீச்சர் கிட்ட போய் இவங்க என்னன்னு கேட்டா நாளைக்கு டீச்சர் இன்னும் கொஞ்சம் துன்புறுத்திடுவாங்களோ, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதனால குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையும் ஆதாரமா தட்டிக்கிட்டு ஸ்கூல்ல இருக்கிற நிர்வாகத்துக்கு நம்ம வந்து புகார் கொடுக்கணும். நிர்வாகத்துக்கு புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நிர்வாகம் வந்து இது என்னன்னு கேட்டு விசாரணை பண்ணி அதை வந்து உடனே சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணாம நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி அவன் எப்படி சொல்லுவான், அவன் 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 வந்து உயிரோட இருந்துட முடியுமா, அவனுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஸ்கூல்ல விட்டு அந்த குழந்தைய துரத்திடுவாங்கல்ல, அப்போ பிரச்சனைன்னு சொல்லி வேற யாராவது பயமுறுத்துற மாதிரி ஒரு சூழல் இருந்தனா கண்டிப்பா அந்த டீச்சர் மேலேயும் அந்த நிர்வாகத்தின் மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ். இப்போ அந்த டீச்சர் மேல நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா வேற என்ன அடுத்த ஸ்டெப் சார்? இதுலதான் முக்கியமான பாயிண்ட். நிர்வாகத்துக்கு நீங்க புகார் கொடுத்ததா ஆதாரம் இருக்கு, ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சிட்டீங்க, மற்ற வாட்ஸ்அப்ல இதெல்லாம் அனுப்பிச்சிட்டீங்க, நேரடியா புகார் கொடுத்தாச்சு, அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. ஓகே, அவங்க விசாரணை நடத்தல, அதை கண்டிக்கல, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா நீங்க தாராளமா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிர்வாகத்து மேலையும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா A1 வந்து அந்த வாத்தியார் வருவாரு, A2 வந்து நிர்வாகம் வரும். ஏன்னா அவங்க வந்து சரியா கண்காணிக்கலன்னு. ஏன்னா அவங்க தப்பிச்சிக்க முடியாது. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களை சஸ்பெண்டோ ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அதுல இருந்து தப்பிப்பாங்க. இல்லைன்னா அப்படி தப்பிக்கவே முடியாது ஈஸியா. அது வந்து கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பொருந்தும், பிரைவேட்டுக்கும் பொருந்தும். அதனால துணிச்சலா கொடுக்கணும். இப்ப போய் ஸ்கூலுக்கு போய் தான் குழந்தை படிச்சு ஒண்ணு வரணும்னு அவசியமே கிடையாது. இப்ப எல்லாம் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமோ வீட்டுல இருந்தே படிக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு. ஓகே, அது எந்த இடத்துலயுமே ஒரு இடத்துல கூட குறைவு இல்லாம இருக்கும். ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஓகே, அதே இது இன்னொரு குழந்தை வந்து வீட்டில் உட்காந்து படிக்குது, வீட்டில் டியூஷனோ இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் நல்லா தானே இருக்கு, அவங்களுக்கு தான் பெருசா வர்றாங்க. தான் குழந்தை போய் IIT-ல தான் படிக்கணும், அமெரிக்காவில தான் போய் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வேலை செய்யணுன்ற அந்த ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடாது. குழந்தை ஆரோக்கியமா நல்லபடியா நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நினைக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான இதை வச்சுக்கிட்டு குழந்தையோட உயிரை பறிச்சிடக்கூடாதுன்றது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது. மேலும் இது சம்பந்தமான வேற ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் இல்ல பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.